எஸ்ராவின் அப்போதும் கடல் பார்த்துக் கொண்டிருந்தது. நம் சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் சீண்டிப் பார்க்கும் ஒரு அழகான சிறுகதை தொகுப்பே இந்த புத்தகம். இதில் வரும் அனைத்து சிறுகதைகளும் வித்தியாசமானவை. ஒவ்வொரு கதைகளும் சில கேள்விகள் மூலம் நம்மை யோசிக்க வைக்கிறது. மனிதர்களாகிய நாம் நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களை எவ்வாறு நடத்துகிறோம்? உதாரணத்திற்கு யானை. யானை மேல் துஞ்சிய பராக்கிரமன் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். நாம் எத்தனை ஆயிரம் யானைகளை கொன்று குவித்து உள்ளோம். ஓடும் முயலில் இருந்து ஆடும் மயில் வரை கொன்று குவிக்கின்றோம். உண்மையில் மனிதன் ஒரு ஒட்டுண்ணி போன்றவன். அவன் எந்த ஒரு உயிரையும் வாழ அனுமதிப்பதில்லை. உடனடியாக அவற்றை கொல்கிறான். ஏன், சக மனிதனையை ஏமாற்றுவதும் கொலைகள் செய்வதும் துணிந்து விட்டான். மனித வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், உறவுகளுக்கு இடையே உள்ள பிளவு, மனித வாழ்வின் தினசரி ஓட்டம், மனித வாழ்வின் பிற உயிரினங்களின் தொடர்பு என மனிதனின் சொல்லப்படாத பல பகுதிகளை எஸ்ராவின் வரிகளின் மூலம் நம்மிடம் வந்து சேர்க்கிறார். கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்போதும் கடல் பார்த்துக் கொண்டிருந்தது.